என்னுடைய ஆய்வாளர் மௌலானா மௌலவி அல்-ஹாஃபிஸ் பி முகமது அய்யூப் கான் நாஃபி ஹசரத் அவர்கள் மதரசா செயல்பாடுகள் குறித்து விளக்கம் அளிக்க வருகிறார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. பதில் வராது தெரியும், நானே பதில் சொல்லிடவா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். யார் பதில் சொன்னார்களோ அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு ரஹ்மத் செய்வானாக. யார் சொல்லலையோ இன்ஷா அல்லாஹ் அவர்கள் சொல்வதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். இங்கே வருகை தந்திருக்கின்ற பள்ளிவாசல் ஜமாத்தார்கள், நிர்வாக பெருமக்கள் மற்றும் உலமாக்கள், ஜமாத்தார்கள், தாய்மார்கள், சகோதர சகோதரிகள், சிறுவர்கள், சிறுமிகள் அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா ரஹ்மத் செய்வானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். ஒரு சிறப்பான அமர்வு. எத்தனையோ நிகழ்ச்சிகள் நடக்கிறது, ஆனால் இது போன்ற நிகழ்ச்சி, அல்லாஹ்வுக்கு பிடித்தமான நிகழ்ச்சி என்பது அல்லாஹ் ரசூலுக்காக ஒன்று கூடின இந்த நிகழ்ச்சி தான் என்பதை உங்கள் மத்தியிலே நிறைவு கூறுகின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். நம்முடைய மதரசால 3 வருஷம் ஓதி முடித்த மாணவிகளுக்கு பட்டமளிப்பு விழா நடந்து கொண்டிருக்கிறது. மிக சிறப்பான முறையில் நடந்து கொண்டிருக்கிறது. பட்டம் பெறுவதற்காக மாணவிகள், அவருடைய குடும்பத்தார்கள், உஸ்தாத்மார்கள், நிர்வாக பெருமக்கள், ஜமாத்தார்கள் ஒன்று கூடி இருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். பட்டம் பெறக்கூடிய மாணவிகள் கொஞ்சம் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். எனக்கு முன்னால் பேசிய மௌலானா அவங்க மிக சிறப்பான முறையில மார்க்கத்துடைய நோக்கத்தை குறித்தும் மார்க்க விஷயம் எவ்வளவு முக்கியத்துவம் என்பதையும் மிக தெளிவான முறையில சொல்லி காட்டினார்கள். அல்ஹம்துலில்லாஹ், ஜஸாக்கல்லாஹ் கைர். அந்த வரிசையில நம்முடைய மதரசால எப்படிப்பட்ட பாடத்திட்டங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் நாம் இங்கே கொஞ்சம் தெரிந்து கொள்வோம். எனக்கு பின்னால் சிறப்புரையாற்ற மௌலானா அவங்க இருக்காங்க. அதனால நம்முடைய யூனிஸ் அகாடமியில என்ன பாடத்திட்டங்கள் இருக்கிறது என்பதை வருட வருடம் நினைவுபட வேண்டும். ஏன்னு சொன்னால், இதுக்கு முன்பதாக ஒரு பட்டமளிப்பு விழாவில் ஒருத்தவங்க கேட்டாங்க, பல வருஷமா மாசம் நடக்குது, இருந்தாலும் கேட்டாங்க. என்ன கேட்டாங்க அப்படின்னா, உங்க மதரசால என்ன கல்வி சொல்லி தரீங்க, முவல்லிகனா என்ன, அல்லமனா என்ன, மக்தம்னா என்ன, எல்லாம் மார்க்க கல்வி தானே, இதே பிரிச்சு பிரிச்சு வச்சிருக்கேன் என்பதாக கேட்கும் பொழுது அவர்களுக்கு நாம் தெளிவான விளக்கத்தை கொடுத்தோம். முவல்லிகா என்பது 4 மணி நேரம் ஓதக்கூடிய பாடத்திட்டங்கள். அல்லமா என்பது 1.5 மணி நேரம் ஓதக்கூடிய பாடம். மக்தபு என்பது சிறுவர்கள், சிறுமிகள் ஓதக்கூடிய பாடம் என்பதாக அவர்கள் விளக்கம் கொடுத்தோம். ஒரு விஷயத்தை நன்றாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய பெண்கள், குறிப்பா பெண்கள் தான், ஆண்களை விட பெண்கள் தான் நம்முடைய பிள்ளைகளை நல்ல பிள்ளைகளாக, அறிவான பிள்ளைகளாக உருவாக்க வேண்டும் என்ற எண்ணம், நோக்கம், குறிக்கோள் நிறைய இருக்கு. ஆனால் ஒழுக்கமுள்ள பிள்ளைகளாக உருவாக்குவதில் குறிக்கோள், நோக்கம் இருக்கிறதா என்பது தெரியல. ஏன்னு சொன்னால், ஒரு மாணவி டாக்டர் ஆகும் அப்படின்னா இங்க இருந்து ரஷ்யாவுக்கு அனுப்புறாங்க, அமெரிக்கா அனுப்புறாங்க.
ஒரு மாணவி மார்க்க விஷயத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இங்கிருந்து மதரசா கற்பதற்கு யோசிக்கிறோம் இல்லையா? நிறைய படித்த பெண்கள் இருக்கும், ஆனால் ஓதி முடித்த பெண்கள் என்பது மிகவும் குறைவுதான். இங்க உள்ள மக்கள் இல்ல இங்க உள்ள மக்கள் மட்டும் இல்ல, பக்கத்து மஹல்லால உள்ள ஜமாத்தாரும் இருக்கீங்க, பெண்கள் இருக்கீங்க. இந்த விழாவிற்காக வெளியூரிலிருந்து அவங்க சொந்த பந்தங்கள் வந்திருக்கோம் இல்லையா? நாம் யோசிக்க வேண்டும், நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய பெண் பிள்ளைகள் எவ்வாறு அவருடைய வாழ்க்கை இருக்கிறது. அவர்கள் உலக கல்வி மட்டும் கற்றுக்கொண்டால் போதுமா? மார்க்க விஷயம் வேண்டாமா? இப்பெல்லாம் நம்முடைய பெண் பிள்ளைங்க தன்னுடைய ஜோடிகளை ஆன்லைன் மூலமாக தேடிக்கொள்றாங்க. நம்முடைய முஸ்லிம் பெண்கள், நான் மற்ற சொல்லலாம், நம்முடைய முஸ்லிம் பெண்கள் ஆன்லைன் மூலமாக தன்னுடைய ஜோடிகளை தேடிக்கொள்கிறார்கள். இது சரியா? தன்னுடைய பெற்றோர்கள் அவர்கள் பார்த்து மனமுறுத்து வைப்பது சரியா? குறிப்பாக இதற்கு பெற்றோர்களும் உடந்தையாக இருக்கிறார்கள் என்பதுதான் வருத்தத்துக்குரிய விஷயம். பெற்றோர்களும் உறுதியா இருக்காங்க. என்ன காரணம்? அந்த பிள்ளைகள் மார்க்க கல்வி இல்ல. உங்க பிள்ளைகளுக்கு மார்க்கத்தை கற்றுக் கொடுங்கள், அதோட சேர்ந்து உலக கல்வியும் நாங்க கொடுக்கிறோம். நீங்க கல்லூரிகளில் போய் படிச்சாங்க அப்படின்னா அந்த பிள்ளைகள் ஒழுக்கமுள்ள பிள்ளைகளா உருவாவாதா என்பது ஒரு கேள்விக்குறிதான். அப்ப நம்முடைய பிள்ளைகள் இரு கல்வியையும் கற்றுக்கொள்ள வேண்டும் சொன்னால், நம்முடைய யூனிஸ் அகாடமியில, நம்முடைய திருமங்கலம் நூருல் ஹுதா மதரசாவுல 2 விதமான கல்விகளும் கொடுக்கப்படுகிறது. நம்முடைய பிள்ளைகள் வெளியில் சென்று படித்தால்தானே அவருடைய நடைமுறைகள் தவறாக போகுது. எதுக்கு வெளியே அனுப்புறீங்க? வெளியே அனுப்பாதீங்க. நம்முடைய மதரசாவுல மார்க்க கல்வியும் கற்றுக் கொடுக்கப்படுகிறது, உலக சார்ந்த கல்வியும் பாதுகாப்பான முறையில் கற்றுக் கொடுக்கப்படுகிறது என்பதை இந்த இடத்துல பதிவு செய்கிறேன். யார் உலக கல்வி மட்டும் கற்றுக்கொள்கிறார்களோ அது உலக கல்வி அல்ல, அது புறம்போக்கு கல்வி என்பதாக சில உலமாக்கள் சொல்றாங்க. எதுக்கு சொல்றாங்க அப்படின்னா, உலக கல்வியில் ஒழுக்கங்கள் கற்றுக் கொடுப்பதில்லை, உலக சார்ந்த விஷயங்களை கற்றுக் கொடுப்பதில்லை. அதனால் அந்த பிள்ளைகள் உலக கல்வியை கற்றுக்கொண்டு அவர்கள் வழி தவறி போகிறார்கள் என்பதை இந்த இடத்திலே பதிவு செய்கிறேன். அன்பார்ந்த சகோதரிகளே, தாய்மார்களே, கொஞ்சம் கவனம் செலுத்துங்கள். நம்முடைய மதரசால எப்படிப்பட்ட பாடங்கள் கொடுக்கப்படுகிறது? டிபுலியம் சொல்லக்கூடிய அந்த பாடம் இருக்கிறது. முன்னால் சொல்வதை போன்று முபல்லிஹா முஅல்லம மக்தபு. அது இல்லாமல் SCV கோர்ஸ் என்று சொல்லக்கூடிய ஸ்கூல் காலேஜ் வொகேஷனல் கோர்ஸ். நம்முடைய பிள்ளைகள் படிக்க வேண்டும் என்று சொன்னால் 6 முதல் 12 வரை ஆன்லைனில் பாதுகாப்பான முறையில் உங்களுடைய பிள்ளைகளை படிக்க வைக்கலாம். கல்லூரி படிக்க வேண்டுமா? நம்முடைய யூனிஸ் அகாடமியில திருமங்கலம் நூருல் ஹுதா மதரசாவுல காலேஜ் படிக்கக்கூடிய வாய்ப்புகளும் நிறைய இருக்கு. அது என்னென்னங்கிற இன்ஷா அல்லாஹ் மௌலானா அப்துல்லா மௌலானா கேட்டுக்கலாம். உங்களுக்கு தெரியும், உஸ்தாதுக்கும் தெரியும் நினைக்கிறேன், உஸ்தாதுக்கும் தெரியும் இன்ஷா அல்லாஹ். நம்ம உறுதிமொழி முடிச்சுட்டு கூட அந்த ஒரு உஸ்தாத் என்ன செஞ்சாங்க, அங்க பிள்ளைகள்கிட்ட பேரண்ட்ஸ் சொன்னாங்க, நீங்க படிக்கணும் அப்படின்னா நீங்க இங்கேயே படிச்சுக்கலாம், காலேஜ் படிச்சுக்கலாம், ஸ்கூலு படிச்சுக்கலாம், வொகேஷனல் கோர்ஸ் படிச்சுக்கலாம். இப்படியாக இரு கல்விகளையுமே இங்க நான் கற்றுக் கொடுக்கிறோம். அது மட்டுமல்ல, நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு நோக்கம் இருக்கும்ல, ஓதுறாங்க அப்படின்னா, மார்க் விஷயம் கத்துக்கிறாங்க அப்படின்னா நோக்கம் இருக்கும்ல. நோக்கம் இல்லாமல் எந்த கல்வியும் கிடையாது. எப்படிப்பட்ட நோக்கம் என்று சொன்னால், 6 விதமான தன்மைகளை கற்றுக் கொடுக்கிறோம். 6 விதமான தன்மைகளை கற்றுக் கொடுக்கிறோம். என்ன அப்படின்னா, முதல்ல ஈமான். சுருக்கமும் சொல்லிடுறேன், ஏன்னா விளக்கவும் சொல்ல டைம் இல்லை. நம்முடைய சிறு பேச்சாளர் இருக்காங்க, அல்ஹம்துலில்லாஹ், அவங்க டைம் கொடுக்கணும். அதனால இன்ஷா அல்லாஹ் சீக்கிரமா முடிச்சிடுறேன். ஈமான், நம்முடைய பிள்ளைகள்கிட்ட பரிபூர்ணமான ஈமான் வர வேண்டும். 2வது தக்குவா உள்ள பிள்ளைகளா உருவாக வேண்டும். எங்கு சென்றாலும் அல்லாஹ் பார்க்கிறான் என்ற ஒரு எண்ணம் அவருடைய மனதில் உருவாக வேண்டும்.
மூன்றாவது ஹயா, வெட்கம் நாணம் உள்ள பிள்ளைகளாக உருவாகுவது, அதை நாம் கற்றுக் கொடுக்கிறோம். நான்காவதாக அஹ்லாக், நற்குணம் உள்ள பிள்ளைகளாக உருவாவதற்கு நாங்கள் கற்றுக் கொடுக்கிறோம். அதே போன்று துவா, நீங்க எது கேட்டாலும் அல்லாஹ்விடம் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற துவாவையும் நாங்கள் கற்றுக் கொடுக்கிறோம். கடைசியாக தாவா, கற்ற கல்வியை பிற மக்களுக்கு எத்தி வைப்பது என்பதையும் கற்றுக் கொடுக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ், இந்த 6 விதமான தன்மைகளை உருவாக்குறோம். அதோடு சேர்ந்து ஒரு 5 விதமான தன்மைகளை உருவாக்குறோம். என்ன அப்படின்னா, ஹோம் சயின்ஸ், இஸ்லாமிய மனையியல், எப்படி சமைக்க வேண்டும், குர்ஆன் ஹதீஸ் முறையில் ஹலாலான முறையில் எப்படி சமைக்க வேண்டும். நம்மளாம் பார்க்கறது இல்லையா, வெளியில போனோம் அப்படின்னா KFC போறோம், எல்லா விதமான உணவுகளும் நான்வெஜ் சாப்பிடுறோம். ஹராம் எது ஹலால்னு தெரியல. ஆனால் வீட்டுல என்னது, நம்ம எப்படி சமைக்க வேண்டும், ஹலாலான முறையில் எப்படி சமைக்க வேண்டும் என்ற விஷயத்தையும் கற்றுக் கொடுக்கிறோம். அதே போன்று ஃபுட் அண்ட் நியூட்ரிஷன், அதாவது சத்துணவியல், அதை கற்றுக் கொடுக்கிறோம். அதே போன்று ஃபர்ஸ்ட் எய்ட், அதாவது முதல் உதவி, அதாவது நம்முடைய பிள்ளைகளுக்கு சின்ன காயம் ஏற்பட்டுருச்சு, கீழே விழுந்துட்டாங்க அப்படின்னா ஒன்னு ஆஸ்பத்திரி தூக்கிட்டு போறோம், அது தேவையில்லை. ஃபர்ஸ்ட் எய்ட், முதல்ல எப்படி அதை மருத்துவம் செய்வது, எப்படி அந்த புண்ணுக்கு காயத்திற்கு மருந்திடுவது என்ற விஷயத்தையும் நம்ம கற்றுக் கொடுக்கிறோம். அதே போன்று என்விரான்மெண்ட், சுற்றுப்புற சூழல், அதாவது நம்முடைய வீடுகளை எப்படி சுத்தமா வைப்பது. பொதுவாக வீட்டுக்கு போனோம் அப்படின்னா இங்க ஒரு சைடு ஃபுல்லா துணியா கிடக்கும், ஒரு சைடு ஃபுல்லா தூசியா இருக்கும், இங்கிட்ட துணி அங்கிட்டு துணி இப்படியாக இருக்கும். இது சுத்தமான சூழல் கிடையாது. எப்படி சுத்தமா வைக்க வேண்டும் என்ற விஷயத்தை நம்ம யூனிஸ் சகாரின் சார்பாக நம்முடைய நூறுல் ஹுதா மதரசால கற்றுக் கொடுக்கிறோம். அதே போன்று பேசிக் சைக்காலஜி, எண்ணங்களை புரிந்து கொள்வது, அதாவது தன்னுடைய கணவர் வீட்டுக்கு வந்தா அவருடைய சூழ்நிலையை புரிந்து கொண்டு பேசுவது, கடுகண்டு விழாம கோபம் பேசாம அவருடைய சூழ்நிலையை புரிந்து கொண்டு நம்முடைய பிள்ளைகள் எவ்வாறு இருக்கிறாங்க, நம்முடைய கணவர் எந்த மாதிரி நிலைமையில இருக்காங்க என்பதை புரிந்து கொண்டு அவர்களிடம் பேசுவது. இப்படியாக, அது மட்டும் இல்லாமல் 5வதாக ஹியூமன் ரிசோர்ஸ், அதாவது மனிதவள மேம்பாடு. இப்படியாக மொத்தம் 9 விதமான தன்மைகளை, 9 விதமான விஷயங்களை நம்ம கற்றுக் கொடுக்கிறோம். இந்த மாதிரி கற்றுக் கொடுப்பது என்பது வேற எங்கேயும் கிடையாது. யோசிச்சு பாருங்க, நம்முடைய மதரசால கற்றுக் கொடுக்கிறோம். என்னது, லிபுலியம் கோர்ஸ் கற்றுக் கொடுக்கிறோம், முபல்லிகா முஅல்லம் மக்தப் ஓதுறாங்க. அதோடு சேர்ந்து 5 விதமான தன்மைகளும் கற்றுக் கொடுக்கிறோம். அதனால நம்முடைய பிள்ளைகள் ஒழுக்கமுள்ள பிள்ளையா ஆக வேண்டும், மார்க்கத்தை முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும், பெற்றோருக்கு கணவருக்கு அடிபணிந்து நடக்க வேண்டும், மரியாதை கொடுக்க வேண்டும். சொன்னால் நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு மார்க்க விஷயத்தை முழுமையாக கொடுக்க வேண்டும். அதோடு சேர்ந்து உலக கல்வியும் கொடுக்கிறோம். அதனால நம்முடைய பிள்ளைகளை மார்க்க விஷயத்தை முழுமையாக கற்றுக்கொள்வதற்கு பெற்றோராகிய நீங்க என்ன செய்யணும், உதவி செய்யுங்க. நீங்களும் கத்துக்கலாம், அதே போன்று உங்களுடைய பிள்ளைகளையும் கற்றுக் கொடுப்பதற்கு அனுப்பலாம். அதனால அல்ஹம்துலில்லாஹ் வரக்கூடிய காலங்களில் மார்க் விஷயத்தை முழுமையாக கற்று அதை மாதிரி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா தந்தல்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.